கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமேன். பரலோக பிதாவே, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இவங்களுடைய இருதயம் இந்த ஆண்டு அதிசயப்பட்டு பூரிக்கும்படி இவர்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்கப்பா. அப்பா, அநேகர் என்னென்ன நிலைமையில் வந்திருக்காங்கன்னு என்பதை நீ அறிவீர். ஆண்டவரை, நீர் அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் நல்லா தூக்கம் வராதபடி உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் நடைபெறும். அப்பொழுது நீ உனது ஜனங்களை காண்பாய், உனது முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். உன்னுடைய முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். இப்போ நீங்கள் அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். இன்னைக்கு நிறைய பேருடைய மூஞ்சியில் என்ன இருக்குன்னா மகிழ்ச்சியே இல்லை. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, கிளையே இல்லையே, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஒரு கிளையே போச்சே இப்படி அப்படின்னா மூஞ்சியை பார்த்தே என்ன செஞ்சிருவாங்க, சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறீன்னு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரலாக இருப்பாங்க, சொத்து சுகமெல்லாம் நிறைய என்ன செய்ய இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மனதில் பாருங்க, அவங்களுக்குள்ள காணப்படுகிற விரக்தியில் அவங்க மனசில் விரக்தி இருப்பதனால முகத்தில் ஒரு துக்கத்தோடையே என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? முகத்தில் துக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மனதில் ஒரு விரக்தியில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. மனதில் ஒரு துக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. மனதில் காயங்களோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்போ இப்படிப்பட்ட முகத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்க என்ன செய்வேன், உமது முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். முதலில் நீ பயப்படுவாய், ஆனால் பிறகு கிளர்ச்சி அடைவாய். முதல்ல என்ன செய்வ, நீ பயப்படுவ, ஐயோ இந்த காரியம் எப்படி இருக்க போதோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு நீ பயப்படுவ. ஆனா அது நடக்கும் போது நீ பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, அது நீ கிளர்ச்சி அடையும். கிளர்ச்சினா என்னது, அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அப்படி வெகுண்டு எழும்புற மாதிரி என்ன செய்ய காரியங்கள் என்ன செய்ய இருக்கும் அப்படி சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, கடல் தாண்டி வரும் சனங்களின் கூட்டம் உன் முன் இருக்கும், பல நாட்டு ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இத நீங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசித்து பார்த்தீங்கன்னா, பல தேசத்தினுடைய பணம் உங்களுக்கு வரும், செல்வம் உங்களுக்கு என்ன செய்ய வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அது அந்த புது மொழிபெயர்ப்பு நினைக்கிறேன், ஆர்சி பைபிள் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கு, அநேக செல்வங்கள் உங்களுக்கு என்ன செய்ய, அநேக நாட்டு செல்வங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நாட்களிலே மனதிலே விரக்தி, மனதிலே காயங்கள், மனதிலே பலவிதமான பாரங்கள், இப்படி நிலைமையில நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா இருதயம் பூரிப்பு அடையாதபடி அது துக்கத்தில் என்ன செஞ்சிருக்கு, நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்நாளில் வருகிற தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், இதை நீங்கள் புரிந்து விசுவாசிப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்ய நிறைவேறும். பார்த்தீங்கன்னா இந்த 60ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக 59வது அதிகாரத்தை சொல்லிக்கிட்டு வந்துதான் அந்த 60வது அதிகாரத்துக்குள்ள அவர் என்ன செய்றாரு, காரியங்களை சொல்லுகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்ப 59ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது வசனம் சொல்லுகிறது, நேர்மையும் நன்மையும் போனது, நேர்மையும் நன்மையும் போனது, இருள் மட்டுமே உள்ளது. வெளிச்சத்தை நான் பிரகாசித்ததை எதிர்பார்க்கிறேன், ஆனா கிடைக்கல. அந்த வசனம் அப்படிதான், அதுல உள்ள மறைந்திருக்கிற காரியங்கள் நான் வசனமா சொல்ல, அதுல என்ன இருக்குன்னு என்ன சொல்றாருன்னா, நன்மை என்பது என் வாழ்க்கையில் இல்லாம போச்சு, இருள் மட்டும்தான் என்ன செய்ய வாழ்க்கையில
இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை போச்சு. நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், நான் எவ்வளவோ பாடுபடுறேன், ஆனா அதுக்குரிய பலனை நான் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாத, நன்மை வரல, என் வாழ்க்கை இருளா இருக்கு. அப்படின்னா என் வாழ்க்கையே போச்சு. இனி அப்படின்னு என்ன செய்யறதா இருக்கு. அந்த 9வது வசனம் சொல்லுது. 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணு இருக்கு, ஆனா குருடனை போற ஒரு செவத்துல போய் மோதிட்டு என்ன பண்ணிடுறேன், மோதிடுறேன். பகல்ல கூட நான் பார்க்க முடியல, பகல் தான், ஆனா என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா மத்தியான வெளிச்சத்துல நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, செத்தவனை போல இருக்கேன். மத்தியான வெளிச்சம், ஆனா எதுவுமே செய்ய முடியாத ஒரு செத்த பணம் போல நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படின்னு அங்க என்ன செய்யுது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல பாருங்க, நான் வாழணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை போச்சு. ரெண்டாவது, வாழ வழியே தெரியல, என்ன செய்வதுன்னு புரியல. இந்த 2 கேட்டகரியில் இங்க என்ன செய்றீங்க ஆட்கள் இருக்கிறீங்க. வாழ வழியே இல்ல, வாழ என்ன செய்யறதுன்னு புரியல. அடுத்து பாருங்க 11வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஒரே துக்கமா இருக்கிறோம். நான் ஒரே துக்கம் தான் வாழ்க்கையில, அழுகையும் கண்ணீருமா தான் இருக்கிறேன், வேதனையா தான் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கு தெரியுமா, அந்த கரடி கத்தும் பாருங்க, அந்த புறா கத்தும் பாருங்க, அது மாதிரி எப்பொழுதும் நான் என்ன செய்றேன், துக்கத்தை கத்திக்கிட்டே இருக்கிறேன், என் துக்கத்தை புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க சொல்லி இருக்குது. அப்படி சொல்லிட்டாங்க, சொல்லிருக்கு, யாராவது எனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்களா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அந்த வசனத்தில் நினைச்சிருக்கு போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடக்கிறதுனால நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தினால ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரோ அப்படின்னு என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப தேவ சித்தத்தை கூட நான் செய்யாம விட்டுட்டனோ, தேவ திட்டத்துக்கு மாறா நடந்துட்டனோ. இது ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்திருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் தேவ திட்டத்தை சரியா செய்யாதனால, தேவ சித்தத்தை செய்யாதனால, ஒரு திட்டத்தை செய்யாதனால என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன செய்யுது, வருதுன்னு என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு நன்மையே இல்லை, நன்மை வரும் வழியெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. நான் எனக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் வருமோ, நன்மை வருமோ, அந்த வழியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சாரு. இந்த 59வது அந்த அதிகாரத்தில் சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்றாரு, உனக்கு ஒரு மீட்பர் கிடைப்பார், ஒரு மீட்பர் வருவார், அப்படி அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு கடைசி வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, நீங்கள் அந்த 50வது அதிகாரத்தில் கடைசி அந்த 21வது வசனம் நினைக்கிறேன், 20வது வசனம் அங்கே சொல்றார். இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோப்பின் மீறுதலை விட்டு திரும்புகளுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருவார் என்று கர்த்தர் என்ன செய்றாரு, சொல்றார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பனா இனிமே மீட்பர் வருவார், அப்படின்னா இயேசு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் வழி வந்தனாரு, இயேசுதான் நமக்கு ஒளி வந்தது அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூட உன்னை சுத்தி என்னவெல்லாம் நடக்கலாம், ஆனா உன்மேல கர்த்தர் உதிப்பார், உன்மேல மகிமை காணப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்ல போறாரு, உன் வெளிச்சத்துக்கு சாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அப்படின்றார். உதிக்கிறவனுக்கு வாழ்க்கை வரும்னு சொல்றாரு. அப்புறம் சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பாரு, இப்படி சொல்லிட்டே வராரு பாருங்க. இப்ப நான் அந்த வசனத்தை அப்படியே பாருங்க, நம்ம முதல்ல பார்த்த வசனத்தை ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்க. முதல்ல என்ன சொன்னேன், வாழணும்னு நினைச்சே வாழ்க்கை போச்சு. இப்ப இதுல 1வது வசனத்துல என்ன சொன்னாரு, என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா. நான் அதுக்கு காரணமாக இருக்கிற இருளை நம்மளை விட்டு என்ன செய்யறார், நெருக்கத்தை எல்லாத்தையும் நம்மளை விட்டு என்ன செய்யறாரு, நீக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஏற்கனவே என்னென்ன சூழ்நிலை சொன்னேன், என் வாழ்க்கையே போச்சு, எல்லா பக்கமும் இருளு நெருக்கமா இருக்கு. 2வது என்ன சொன்னேன், வாழ வழி தெரியல, என்ன செய்வதுன்னு எனக்கு புரியல. 3வது நான் துக்கத்தின் சத்தம் தான் என் வாழ்க்கையில் இருக்கு, அதான் யாராவது காப்பாற்றுவார்களா, யாராவது நியாயம் செய்வார்களான்னு அப்படி என்ன செய்யறோம், ஏங்குகிறோம். 4வதா என்ன பார்க்கிறோம், நான் பாவம் செய்துட்டனோ, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதோ. 5வது என்ன சொல்றோம், தேவனுக்கு விரோதமாய் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டனோ. 6வது நன்மையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அடைபட்டுருச்சு
அப்படி சொல்லி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு உங்கள் இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு, உன்னை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் அப்படின்றார். அப்படின்னா என்னது, இருட்டில் வாழ்ற என் வாழ்க்கை இப்ப என்ன ஆக போகுது, பிரகாசிக்க போகுது. அதனால அப்படி சொல்லி தான் சொல்றாரு, என் கர்த்தர் உன்மேல் உன்மீது என்ன செய்வாரு, ஒளியை வீச பண்ணுவார், வாழ்க்கை பிரகாசிக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. 2வது பாருங்க, இப்ப என்ன 2வது என்ன போட்டிருக்கிறோம், 2வது என்ன செஞ்சேன், எனக்கு வாழவே வழியே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது பாருங்க என்ன நடக்குதுன்னா, 2வது உன்னை சுற்றிலும் என்ன செய்ய, என்ன நடந்தாலும் உன் மேல கர்த்தருடைய ஒளி வீசும். அல்லேலூயா. ஐயோ நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்க, உங்களுக்கு அந்த ஒளி வழிகாட்டும். அந்த ஒளி வழியை என்ன செய்ய காட்டும். அது மாத்திரமல்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது வசனம், உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள், உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள். அப்படின்னு என்ன சொல்றாரு, அங்கே என்ன சொன்னோம், என் வாழ்க்கையில துக்கம் நிறைஞ்சிருக்கு, ஒரே புலம்பலா தான் இருக்குது, யாராவது என்னை காப்பாற்றுவார்களா, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா அப்படி நான் ஏங்கணும். அப்படி அங்க இருக்குது. அந்த அந்த 59ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இங்கே அது பாருங்க 3வது வசனத்தை சொல்றாரு, உனக்கு உதவிக்கு ஜனங்கள் வருவார்கள், உன்னை காப்பாற்ற மாத்திரமல்ல, உனக்கு நியாயம் செய்ய மாத்திரமல்ல, உன்னை ஆதரிக்க, உன்னை தூக்கி நிறுத்த உனக்கு ஆட்களை என்ன செய்வாரு, தருவார். அடுத்து பாத்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதரவா, அதாவது எனக்கே யாரும் இல்லை நான் நினைக்கிறேன், எனக்கே ஆதரவு ஒருத்தரும் இல்லை நினைக்கிறேன், ஒரு ஆளு கூட எனக்கு ஆதரவு இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா, உனக்கு ஆதரவாய் நான் ஜனங்களை நீ மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாத்துவேன் உன்னையே அப்படின்ற. மற்றவர்களுக்கு உன்னே பாருங்க, குமாரர்களும் குமாரத்திலும் உன் பக்கத்தில் என்ன செய்யப்படுவாங்க, வளர்க்கப்படுவாங்க. அப்படின்னா நீ அநேகருக்கு ஆறுதல் செய்கிற ஆளாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் என்ன செய்ய, அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்றார். அன்பான நல்ல கவனிங்க, என் வாழ்க்கை நம்ம போயிருக்கலாம், பல பாடுபட்டு இருக்கலாம், வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையே போராட்டமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை விலக்கி அவருடைய மகிமை உங்க மேல உதிக்க பண்ணி உங்கள் இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் இந்த ஆண்டிலே செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது என்ன செய்ய, நிறைவேறும். இப்ப பாருங்க நல்லா கவனிங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 18 வசனத்துல வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அன்னாள் ஒருத்தி இருக்கிறார். அந்த அன்னாளை பத்தி என்ன செய்ய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 6வது வசனத்துல போட்டிருக்கு, அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். மிகவும் பாருங்க, விசனப்படுத்தின என்ன அர்த்தம் தெரியுமா, தொடர்ச்சியாக அவளை எழும்ப விடாம, அவளை எப்ப பார்த்தாலும் துக்கத்திலேயே அழுது கொண்டு இருக்க, வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும்படி செய்கிறது, அதுக்கு தான் விசுனப்படுத்துறது. சரிங்களா? விசுனப்படுத்தினால் 7வது வசனம் சொல்கிறது, இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில பிரச்சனைகள், தூக்கமே வரல, சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. இந்த நிலைமையில நீங்க இங்க இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இந்த வருஷம் நீங்க திருப்தியா சாப்பிடுகிற வருஷமா இருக்கும், நல்ல தூங்குற வருஷமா இருக்கும். ஏன்னா பேதுரு காலையில கொல்ல போறாங்க தெரிஞ்ச என்ன செய்யறாரு, நல்லா தூங்குறாரு. தூதன் தட்டி எழுப்பி கொண்டு போறாரு. ஆனா அவனுக்கு என்ன தோணுது, கனவு. உங்களுக்கு நடக்க போறது கனவு மாதிரி இருக்கு, நிஜத்துல நடக்க போகுது. அல்லேலூயா. நிஜத்துல உங்க வாழ்க்கையில காரியங்கள் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அல்லேலூயா. பாருங்க, அவ அழுது கொண்டே இருக்கிற, அப்ப பார்த்தாலும் அவளை காரியங்களை மாற்ற முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அவ என்ன பண்றா, விசனமாயிருந்த அந்த இருதயத்தை, சரிங்களா, மனமடிவாயிருந்த அந்த இருதயத்தை, இது எப்படி பாத்தீங்கன்னா அநேக நாட்களாய் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு, அநேக நாட்கள் அவ அப்படி வாழ்றா. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, அந்த இருதயத்தில் இருக்கிற என்ன செஞ்சிட்டா, ஊத்திட்டா. ஊத்தின உடனே பாருங்க 10வது வசனம் சொல்லுது, அவ எப்படி இருந்தா பாருங்க, மிகுதியான விசனத்தினாலும் கிளேசத்தினாலும் அப்படின்னு போட்டிருக்கு. மிகுதியான விசனம், மிகுதியான கிளேசம் என்ன அர்த்தம், ஒரு நடமாடு பெணம் போல,
சரிங்களா? அவ வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில என்ன செய்றா இருக்கிறா. நீங்க 18வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த இப்படி மிகுதியான விசனத்தையும் கிளேசத்தையும் யார்ட்ட ஊத்திட்டா? கர்த்தர்ட்ட ஊத்திட்டா. ஊத்தின உடனே 18வது சொல்லுது அவர் துக்கமுகமா என்ன செய்யல இருக்கல. இப்ப பாருங்க இந்த ஜெபத்துக்கு பின்னாடி நடக்குதுன்னா சாமுவேலை பார்க்கிறான், பிள்ளையை பெற்று எடுத்துட்டான். எடுத்தவன அவர் ஒரு பாட்டு படிக்கிறா பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகையினரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, சந்தோஷப்படுகிறேன் அப்படின்றா. ஏங்க ஒரு குழந்தை பிறந்தது பெரிய சந்தோஷமா? ஒரு குழந்தை பிறந்ததுனால அவ களி கூர்ந்தாளா? இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க, 1 வாரம் 2 வாரம் தான். அவ பால் மறக்க பண்ணி ஆலயத்துல வந்து விட்ட பரட்டி தான் இந்த பாடுறா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதை சொல்லி என்ன செய்யறான்? துதிக்கிறான். அந்த இருதயம் பூரிக்குது, அந்த இருதயம் அதிசயப்படுது. எல்லாம் கவனிங்க. இங்க குழந்தைக்காக நீங்க ஏங்கி வந்திருக்கலாம். உங்களுக்கு குழந்தைய மட்டும் தருவதல்ல, அந்த குழந்தை ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற குழந்தையாய், ஒரு சிறந்திருக்கிற குழந்தையாய் வரும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க, இந்த காரியம் எனக்கு இவ்வளவு விசனமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு போராட்டமா இருக்கு, அதை மகிமையாய் மாத்த போகிறார். அல்லேலூயா. அவர் மகிமைப்படுகிறது, அதன் மூலமாய் அவர் மகிமைப்பட போறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய நிறைவேறும். அல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்கனா ஒரு லேவி கோத்திரத்தான். எல்கனா யாரு? லேவி கோத்திரனா யார்? அவன் ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறவன், பூசை. உங்களுக்கு எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூசை பண்ணுகிறவன் அவன். ஜனங்களுக்காக அவன் தான் என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். அவருடைய பாவங்களுக்காக பலி செலுத்தணும், போய் பரிந்து பேசணும். இந்த வேலை யாருன்னா ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை. ஆனா 600 வருஷத்துக்கு மேலாக, நல்லா கவனிங்க, 16 தலைமுறையா இந்த எல்கனா குடும்பம், இந்த சந்ததி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தள்ளி வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவங்க ஏன் இவங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க? இவன் எல்லா மனுஷரும் போல பலி செலுத்த வந்திருக்கிறான். எல்லாரும் எப்படி வந்து ஆசாரியருக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அது மாதிரி என்ன செய்யறாங்க? நிற்கிறான். ஏனா இந்த எல்கனா வந்து லேவி கோத்திரத்தான் மாத்திரமல்ல, கோராகின் புத்திரன். கோராகினுடைய கோராகு யாரு? நல்லா கவனிங்க. கோராகு யாருன்னா மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் இந்த கோராகு ரூபன் கோத்திரத்தை சார்ந்த தாத்தா அவன் அபி அப்படின்னு வருவாங்க. சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன செய்வாங்க? நிப்பாங்க. அப்ப என்ன பண்ணும்னா பூமி வாயை பிளந்து எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிருவாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? உள்ளுக்குள்ள போயிருவாங்க. அப்ப இஸ்ரவேலர்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவர்களுக்கு இனி இங்க என்ன, இஸ்ரவேல் மத்தியில் என்ன இல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கறாங்க, ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல. எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்க கேட்கலாம். அந்த 4 பொம்பளை பிள்ளை பங்கு கேட்பா பாருங்க. அந்த 4 பேர் பங்கு எப்படி கேட்பாங்க தெரியுமா? நாங்க கோராகின் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படின்னா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த ஊர் அவங்க கோத்திரத்துக்குள்ள, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சொந்த ஜனங்கள் மத்தியில அனாதையா வாழ்றாங்க, பரதேசியா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சுதந்திரம் கிடைக்கல. 2வது அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆசாரிய ஊழியம் கிடைக்கல. இப்ப சாமுவேல் அங்கே கொண்டு விட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் ஆசாரியனாய் மாறுகிறான், அங்கே ஜனங்களுக்காய் பலி செலுத்துகிறவனாய் மாறுகிறான். அந்த உரிமையை மீட்டெடுக்கிறான் அந்த அண்ணான். அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு கற்ப பிறப்பு பிறக்கும். அது நீங்க நினைக்கலாம் எனக்கு லேட் ஆகுது, எனக்கு இவ்வளவு காலதாமதம் நினைக்கலாம். அது பெஸ்டா வரும், அது சிறப்பா வரும், அது சிறந்திருக்கிறதாய் வரும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் தொடர்ச்சியாய் அதிகமாகிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்குது, மேல மேல அதிகமா வேதனை பெருகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நல்லா கவனிங்க, அதன் மூலமாய் தேவன் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா, மகிமைப்பட போகிறார். நான் ஒரு சாட்சியை சொன்ன உங்களுக்கு புரியும்.
வால்பாறை பகுதியில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வால்பாறையில் போனீங்கன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அங்கே ஆல்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா, நிறையா ரெஸ்டாரண்ட்டு என்னென்னமோ நிறைய மெடிக்கல் இப்படிலாம் பெரிய பேர் நிறைய இடத்துல இந்த பேரை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அந்த நபரை குறித்து தான் இந்த சாட்சியை சொல்ல போகிறேன். பாருங்கள், நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு மகள், அரசியல்வாதிக்கு ஓரளவுக்கு நல்ல பிரபலியமான அரசியல்வாதிங்கிறாங்க. எனக்கு யாரும் பேரெலாம் சொன்னதில்லை. அவங்களுடைய பொண்ணா, அவங்க வந்து நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அரசு வேலை பார்க்குறாங்க, நல்ல குடும்பம், அரசு வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகுதுக்காக அலையன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வருது. அதை இந்த பெண்ணு பார்த்துட்டு சொல்லுது, அல்பா அப்படின்ற பேரை பார்த்து இவங்க கிறிஸ்டினாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிருச்சு, ஓகே சொல்லிருச்சு. அப்போ அவங்க அப்பா அம்மா விசாரித்து சொல்கிறாங்க இது வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் அந்த பொண்ணு என்ன செஞ்சு, இது பரவாயில்ல இதே முடிங்கன்னு சொல்லிருச்சு. திருமணம் முடிஞ்சிருச்சு. மூணாவது நாள் அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்க்கையே போனது மாதிரி ஆயிடுச்சு. நான் இதுவரையும் சந்திச்சிட முடியாத, இதுவரையும் நான் அதை பார்த்துட்டு என் இருதயமே என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆள் குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான், பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்கிறான். இவங்க நினைச்சிருக்காங்க ரட்சிக்கப்பட்டவன் சபைக்கு போறவனா இருப்பான். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபம் பண்றாள், அந்நிய பாஷை பேசுறாள், ஆனா தலைகீழா இருக்கு எல்லாமே. இது பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு போக போக என்ன நடக்குது அப்படின்னா, அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அடி டெய்லி இரவுலாம் வீட்டுக்காரன் வர்றான் அப்படின்னாவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏண்டா இரவு வருது அப்படின்னு நினைப்பாங்களாம், அப்படியே பயப்படுவாங்களாம். பாருங்க, இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஆள் அவங்க அப்பாவை பார்த்து குழந்தை பயப்படுவானா. அப்ப எப்படி இருப்பான் பாருங்க, 3 வயசுல அந்த பையன் நடுங்குவானா, அப்பாவை பார்த்துட்டாலே, அப்பாவை பார்த்தாலும் நடுங்குவானா. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 13 வருஷம் சொல்றாங்க. பயங்கர கொடுமை, காயங்கள் பட்டிருக்கிறாங்க, ரத்தம் வந்திருக்குது, நிறைய இடத்துல ரத்தம் வந்திருக்கிறது. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் வாழணும்னு நினைச்சிருந்தா என் வேலை போது, எனக்கு எங்க அப்பா அம்மா பிரபலியமானவங்க, நான் அவங்கள சார்ந்து போயிருக்கலாம். அதே சமயம் அப்படி இல்லாட்டாலும் என் வேலை இருக்கு, என் வேலையை வச்சு நான் என்ன செஞ்சுக்கலாம், பொழைச்சிருக்கலாம். ஆனா ஒரு ட்ரிப்பு கூட நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனா நிறைய நேரம் பைபிள்ல போட்டிருக்கு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிருந்துச்சு அப்படி பைபிள்ல போட்டிருக்கு. நான் அநேக நேரம் அழுது அந்த சாப்பாட்டுல விழுந்த கண்ணீரை நானே சாப்பிட்டு இருக்கிறேன். நிறைய நேரம் நான் தூங்குனது இல்லை. அடி வாங்கிட்டு நான் போய் முழங்கால் போட்டு என்ன செய்வேன், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பேன். என்னால ஜெபம் பண்ண முடியாது, எனக்கு அழுகதான் வரும், அழுது கொண்டே இருப்பேன், அப்படியே அழுது கொண்டே இருப்பேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் இப்படி என் வாழ்க்கை இருக்கு, என் பிள்ளைக்காக எப்படியாவது நான் வாழன்னு சொல்லி எங்க அப்பா அம்மாட்ட சொல்லலை, யார்கிட்டையும் நான் சொல்லலை, ஒருவர்கிட்டையும் நான் சொல்லலை. அதை நான் சகிச்சு கொண்டே வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சிக்கு லைட்டாக தெரிஞ்சு எங்கள் அம்மாச்சி கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது நான் சொன்னாங்கன்னா, உங்கள் புருஷன் ஊழியக்காரனா வருவேன், ஒரு மாறினான்னு சொன்னா கூட நம்ம சந்தோஷப்படலாம். ஊழியக்காரன் வருவானா, இப்படிப்பட்ட ஆள் ஊழியக்காரன் வருவானா அப்படி கூட நான் நினைச்சிருக்கிறேன். இப்படி 13 வருஷங்கள், கொஞ்சம் நெஞ்ச வருஷம் இல்ல, என் வாழ்க்கையே என்ன செஞ்சு அழுகையா இருந்தது, வேதனையா இருந்தது, அடி காயப்பட்டு இருந்தேன், நொறுக்கப்பட்டிருந்தேன். அவங்க சொல்றாங்க, நான் பஸ்ல போகும்போது, ஏன்னா தற்கொலை பண்ணி சேர்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால ஆண்டவரே நான் போறத பஸ் எங்கேயாவது மோதிரட்டும் அப்படி எடுத்துக்கிறேங்கப்பா அப்படின்னா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இந்த பள்ளத்துல விழுந்துருட்டும் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க அவங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய கொடுமை இருந்திருக்குன்னு கவனிச்சு பாருங்க. கொடுமை இருந்தாலும் அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு, வேலை இருக்கு, அப்பா அம்மாட்ட போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிருச்சுன்னா, 13 வருஷம் கடந்துருச்சு, இந்த மாதிரி வேதனையில கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரு நல்லா தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு, வெளியே நின்று ஒரே சவுண்டு கொடுக்குறாரு. ஒரே சவுண்டு கொடுத்த உடனே, வெளியில சவுண்டு கொடுத்த உடனே, ஐயோ இந்த சுற்றுல வட்டாரங்களுக்கெல்லாம் அசிங்கமாயிருமே, ஐயோ எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு பார்த்தா போய் இழுத்தா வரமாட்டேங்கிறாப்புல. சரி மயனை விட்டு கூப்பிட விடுவோம் அப்படி சொல்லி போனா, அவர் என்ன செய்யறாரு, அவன் பயப்படுறான். அப்படி எப்படியும் உள்ள கொண்டாந்துட்டாங்களாம். உள்ள கொண்டாந்தா எல்லாத்தையும் உடைக்க அடிக்க இப்படி இருந்திருக்காங்க. இவங்க பார்த்துட்டாங்க, இது ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுடைய அட்டாக்கா இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க உடனே என்ன பண்ணாங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ போது ஏதோ ஒரு அந்த நைட்டில் ஒரு அமாவாசை சொல்கிறாங்க,
அந்த நைட்ல ஒரு ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சான், மண்டபத்துல மீட்டிங் நடந்துச்சான். அப்ப இவர் அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்களாம். கொண்டு போகும்போது அங்க கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவருக்கு அங்க விடுதலை ஆயிருச்சு. விடுதலை ஆன உடனே அவர் கேட்டாராம், நான் இங்க எப்படி வந்தேன், இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படி சொல்லி கேட்டாராம். அதோட பாத்தீங்கன்னா அவர் விடுதலை ஆகி கொஞ்சம் நல்லா ஆயிட்டார். நல்லா ஆனாலும் அவர் சொல்லும்போது சொல்றாரு, என் மனசுல ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இவங்க கோயம்புத்தூருக்கு போய், அது கோயம்புத்தூர் பக்கத்துல அது இருக்கிறதுனால கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறாங்க. அப்படி கோயம்புத்தூர் போன இடத்துல என்ன நடந்திருக்குதுன்னா, அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, விடுதலையா இருக்கு, இன்னும் ஏசப்பாக்கு வாழணும், அந்த ரட்சிப்பு அந்த நிலைமைக்கெல்லாம் அவங்க என்ன செய்யல, வரல. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உள்ள போய் அவங்க மனைவி பிரேயருக்கு இந்த ஜெப என்ன நடக்குற பாட்டு வரேன் அப்படி உள்ள போயிருக்கிறாங்க. பார்க்க போனவங்க வெளியே வரல. இவர் வெளியே நின்று பார்த்துட்டு கூப்பிடுறதுக்கு உள்ள போன உடனே அவர் உள்ள என்ட்ராகிறாரா, இவர் போட்டிருக்கிற கலர் ட்ரெஸ்ஸை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்களாம். அவர் சொல்றாரா, நீ இன்னென்ன நிலைமையில நீ இருந்த, உன்னை நான் இப்படி எல்லாம் ஆக்க போறேன் அப்படி அவர் என்ன செய்யறார், தீர்க்கதரிசனமா சொல்றாரா. சொன்ன உடனே நம்ம மனைவி இதை போய் போட்டு கொடுத்துட்டு அவருக்கு, அதனாலதான் இவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சாங்க. சொல்லிட்டு கேட்டா, இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, இன்னைக்கு தான் நானே முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவங்க மனைவி. கடைசியில கவனிச்சு பாருங்க, அந்த ஊழியக்காரோட கொஞ்ச நாள் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டே இருந்தாராம். அவர் பிசினஸ் பண்ணாலும் பல விதத்துல முன்னேற்றமே இல்லையா, ஆனா ஆண்டவருக்கு முழுசா அவர் ஒப்பு கொடுத்தாராம். இவங்க சொன்னாங்களாம், அந்த கல்யாண மண்டபத்தில் ஜெபம் பண்ணும் போது சொன்னாங்களாம், ஆண்டவரே என் கணவரை நீங்க விடுதலை ஆக்கினா நாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம். அதன் தொட்டிக்கு அவருக்கு விடுதலை ஆகலையாம். 3 மணி வரை ஆயிடுச்சான். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு நாளுக்கு விடுதலை ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரியே இவர் மறுபடியும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் மனசு நிறைவானதாக அவர் சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எங்களை நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் ஊழியம் செய்யறேன். இன்னைக்கு ஏகப்பட்ட சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறேன். நான் சுலோன்ல சர்ச்சு கட்டி கொடுக்குறோம், அப்புறம் ஆந்திர ஸ்டேட்ல நிறைய சர்ச்சு கட்டி கொடுத்துருக்குறோம், நிறைய ஊழியக்காரர்கள் நாங்கள் தாங்குறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ மனைவி தான் என்னுடைய பிசினஸை கவனித்துக்கிறாங்க, நான் முழு நேரம் ஃபுல்லாவே ஊழியத்தில் என்ன செய்யறேன் இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு போய் அவங்களே சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க வால்பாறையில் பார்த்தீங்கன்னா ஆல்பான்னு எங்க பார்த்தாலும் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த அளவுக்கு எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப அந்த அந்த சாட்சி பேட்டி கேட்கிறவர் கேட்கிறாரு, உங்களுக்கு அப்ப இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நல்லா கவனிங்க, இங்க அன்னாள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாத்துறவர் மாத்திரம் இல்ல தேவன், உங்க வாழ்க்கை துக்கத்தை மாத்துறவர், உங்க வாழ்க்கையுடைய புலம்பலை மாத்துகிறவர், உங்க விசனத்தை மாத்துகிறவர், எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய குடிகாரர்களை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு பெரிய பிசாசு பிடிச்சாள்களை விடுதலையாக்க வல்லமை உள்ள அவர் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால நாம் மற்ற ஜனங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவன் காட்ட முடியல. தெரியுங்களா? எப்படிப்பட்டவர் என்ன செய்ய முடியல, காட்ட முடியல. நாம் விசுவாசித்தாலும் அது என்ன செய்ய நடக்கும். அல்லேலூயா. அடுத்தபடி இரண்டாவதாக சங்கீதம் 118 1 28 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் எப்ப பாடப்பட்டதுன்னா, தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான், அந்த பொறுப்புக்குள்ள வருகிறான். அந்த சமயத்துல தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அந்த சங்கீதத்தை என்ன செய்யறாரு, பாடுகிறார். பாருங்க, சங்கீதத்தை பாடும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்துல, எனக்கு நெருக்கம் இருந்தது. 5 7 வரை வாசித்து பாருங்க. மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். 8 9 வரையும் பாருங்க. மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருங்க அப்படின்றார். ஏன் மனுஷன் மேல நம்புகளா இருக்குன்னு சொல்றாரு, நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. மனுஷனை நம்பி அவன் சொல்ற பிரபுக்களை நம்புவதை காட்டிலும். ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றான்? பிரபுக்கள், மனுஷன் முதல் சொல்றான், அப்புறம் பிரபுன்றான். ஏன் சொல்றான்னா, அவன் ஒரு பிரபு குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட என் தகப்பனோட இந்த பிரபுக்கள்லாம் அவனை என்னவோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்பிக்கை துரோகம் பண்ணதுனாலதான் அதை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, ஏதாவது ஒரு ஆடு செத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஆடை நீ தாண்டா கொண்டுட்டேன்னு சொல்லி இவன்ட்டு நினைச்சு வாங்குவாங்களாம். இப்படிலாம் ஒரு இது சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சொன்ன மனுஷனை நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. 10 13 வரையும் படிச்சு பாருங்க. மனிதர்கள் எப்படியெல்லாம் எனக்கு தொல்லை கொடுத்தார்கள் அப்படி போடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, எல்லா ஜாதியும் வளைஞ்சுக்கிட்டாங்க. எல்லா ஜாதியும் நினைச்சுட்டாங்க, வளைஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் சொல்ற பாருங்க, சுற்றிலும் வளைஞ்சுக்கிட்டாங்க, தேனீக்களை போல வளைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப தேனீக்களை பாத்தீங்கன்னா ஒரு தேன் கூட கழிச்சு விடுங்களேன், நீங்க போற பக்கமான துரத்திக்கிட்டு வரும் மொத்தமா.
அப்ப நான் அழியணும் சொல்லி, நான் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி என்னை துரத்திக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? எல்லா பக்கமும் துரத்துனாங்க, எல்லா பக்கமும் இருக்கும். அவர் சொல்றா பாருங்க, 13வது வசனம் சொல்றாரு, நான் விழுஞ்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லி நிறைய பேர் கங்கணம் கட்டினாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அப்படி சொல்றார். சொல்லிட்டு 24வது வசனத்தை பாருங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல கலிகூர்ந்து மகிழ கடவோம். 27வது வசனம் நினைக்கிறேன், கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவன். 24 29 வரை பாருங்க, கர்த்தர் கலிகூர்ந்து நான் துதிக்கிறேன். பாருங்க, அவன் வாழ்க்கையில அப்பா அம்மாவனால கைவிடப்பட்டவன், மற்ற மனுஷனால பாதிக்கப்பட்டவன், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவன் பயங்கர நெருக்கத்திலும் பயங்கரமான வேதனைகளும் காடுகளையும் மேடுகளையும் ஓடி ஓடி ஓடி, யாரு சொந்த மாமனாலேயே ஓடி ஓடி உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருந்தவன். அவனுக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அவன் இந்த ராஜாவா ஆனவன் நான் சொல்றாரு, நான் கலிகூர்ந்து என்ன செய்றேன், கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்ப ராஜாவா உயர்த்தினார். அழிஞ்சு போக வேண்டியவன், நல்லா கவனிங்க, அழிஞ்சு போக வேண்டியவன், ஆனா கர்த்தருடைய கரம் மேல இருந்து அழிய முடியல. ஒருவேளை நீங்கள் நான் என்னைக்கோ செத்து போயிருக்கணும், ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை நம்மளை தாங்குது. அல்லேலூயா. எங்க தாவீதை உயர்த்தினார், என்னை உயர்த்துவாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? இன்னைக்கு அது நடக்குமா? அதுக்கு பைபிள் இருக்குங்க, கதைங்க அது. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் உண்மை சம்பவங்கள், கதை அல்ல. நான் இப்ப உண்மையா நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்றேன் கேளுங்க. பட்டுக்கோட்டை என்ற ஊர்ல பக்கத்துல ஒரு கிராமம். சரிங்களா? 2 சகோதரர்கள், அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா சித்தி கல்யாணம் பண்ணாம இவர்களுக்காக வாழ்றாங்க. அவங்க சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பையனை என்ன செஞ்சிருக்காங்க, நான் இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படி சொல்லி சித்தி கிட்ட கேட்டிருக்கிறான். அப்ப அந்த பையன் சொல்லியிருக்கிறான், என்கிட்ட வசதி இல்லப்பா, நீ பாலிடெக்னிக் படி அப்படின்னு இருக்காங்க. உடனே பாலிடெக்னிக் படிச்சிருக்கான். பாலிடெக்னிக் படிச்சு முடிச்ச போயிட்டு மறுபடியும் கேட்டிருக்கிறான், சரி கடன்லாம் அடைஞ்சிருச்சு நீ படி அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் படிக்க சொல்லியாச்சு. இப்ப இன்ஜினியர் முடிச்சுட்டான். இப்ப டோட்டலா யாரை நம்பி இருக்கு குடும்பம், இந்த பையனை நம்பி இருக்கு. சரிங்களா? இந்த பையன் சென்னைக்கு வேலை தேட போனவன், போன் எதுக்குமே இல்லை, வேலை செய்யறான்னு மத்தவங்க கேட்டா அவன் போய் 10 நாள் ஆச்சுன்றாங்க, என்னன்னு தெரியல. கடைசியில பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு போன் வருது அவங்க அண்ணன் தம்பிக்கு. அவன் பேசுறதெல்லாம் என்னன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறான். உடனே என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறானே அண்ணே, உடனே அந்த எஸ்டிடி அதை போன் பண்ண எஸ்டிடி பூத்து அங்க போய் பார்த்தா அவனை காணாம். மறுபடியும் ஒரு இடத்துல இருந்து போன் பண்றான், அங்க போய் பார்த்தா அவன் என்ன செய்யல காணாம். ஒரு நாள் பார்த்தா வீட்டுல வந்து நிக்கிறான், அழுக்கு ட்ரெஸ்ஸோட என்ன செய்யறான் வந்து நிக்கிறான், பைத்தியக்காரனா வந்து நிக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க, குடும்பத்துக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்திருக்கும். நம்ம படிக்க வச்சுட்டு அவனை நம்பி இருந்தோம்னா என்ன நினைக்க, வாழ்க்கை அவ்வளவுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் பாருங்க அந்த பைத்தியமா வந்து நிக்கிறான். அவங்களே என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கான், ஒன்றும் நடக்கல. ஒரு பாஸ்ட் வந்து அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணாங்களா தொடர்ந்து. அவன் வந்து என்ன செஞ்சான், அப்படியே விடுதலை ஆயிட்டானா. விடுதலை ஆகி அவன் படிச்சதுக்கு வேலைக்கு போகல, நேரம் எங்க போயிட்டானா, இந்த இயேசுவை பத்தி நான் தெரியணும்னு சொல்லிவிட்டு பைபிள் காலேஜுக்கு போயிட்டான். பைபிள் காலேஜுக்கு நேரம் 3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். பைபிள் காலேஜ் படிச்சா எதுக்கு படிப்பான், ஊழியத்துக்கு போக படிக்கணும். இவன் என்னத்துக்கு படிக்கிறான், ஆண்டவரே நான் ஊழியமெல்லாம் செய்ய விரும்பல, உன் அரியனும் பைபிள் காலேஜுக்கு வந்தேன், நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணான் பைபிள் காலேஜில் உட்காந்துக்கிட்டு. கடைசியில் எல்லா பேரும் ஜெபம் பண்ற பார்த்து இவனும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே திடீர்னு அவனுக்கு மிஷினரியா போகணும் என்ன வந்துருச்சு. ஆண்டவரே நான் மிஷினரியா போக ஆசைப்படுறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரேயர் நடக்குது, அதுல ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரா, நீ சிங்கப்பூருக்கு போ அப்படின்றாரு. எங்க போ, இவன் ஊழியத்துக்கு போக விரும்பாத போது இவனுக்கு ஒரு பாறை வருது. இப்ப என்ன செய்யறான், நீ சிங்கப்பூருக்கு போ அப்படின்னு என்ன வருது, அவங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க. உடனே அவர் சொன்னதை நம்பிட்டு என்ன பண்ணிட்டான், இவன் பிளேட்ல ஏற்று ஒரு ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த காரியமெண்ட்டும் இல்லை, ஆனா யாருமே என்னை இன்டர்வியூ பண்ணக்கூடாது. நீங்க ஆளை பார்த்தீங்கன்னா பிஇ படிச்ச ஆள் மாதிரி இருக்காது. நீங்க யூடியூப்ல போய் இந்த சாட்சி இருக்கு பாருங்க, நான் சொன்ன 2 சாட்சியுமே யூடியூப்ல இருக்கு. சரிங்களா? நீங்க போய் பாருங்க, இதெல்லாம் உயிர்ப்பிக்க. நான் வந்து சும்மா சிம்பிளா சொல்லிட்டேன், நீங்க அவங்க சொல்லும் போது கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க 2 சாட்சியுமே. சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆளை பார்த்தா புஷ்கா மாதிரி இருக்காப்புல, இந்த ஆளா இவ்வளவு பெரிய ஆளு நம்ம நினைக்க தோணும். பாத்தீங்கன்னா அந்த பையன் சொல்றான், நான் யாருமே என்ன பண்ணக்கூடாது, இன்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனானா. போகும்போது ஒரு கம்பெனிக்கு போனாராம். கம்பெனிக்கு போன உடனே என்ன செஞ்சிருக்காப்புல,
அந்த கம்பெனியை சுற்றி லேட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டனால சும்மா தானே இருக்குன்னு சொல்லி சுற்றி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காப்புல. ஜெபம் பண்ண உடனே டயத்துக்கு போனால் உள்ளே போயிருக்காப்புல. ஒரு லேடி வந்து கூப்பிட்டுருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனால் இவர் இன்ட்ரி பண்ணுற பாஸ் எந்திரிச்சு நிற்கிறான். அந்த மேனேஜர் யாரோ எந்திரிச்சு நிற்கிறானா. அவன் கேள்வியெல்லாம் கேட்கலையா, நீ யாரு அப்படின்னு கேட்டானா. எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் போட்டாச்சு, விசா போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. போட்டு நீ யாரு, நீ யாருன்னா என்ன படிச்சு என்னன்னு கேட்க, அப்படிதானே அர்த்தம் இன்ட்ரி போன இடத்துல. உடனே அவன் என்ன செய்றான், நான் வந்து இந்த படிச்சேன், அதை படிச்சேன், இதை படிச்சேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காப்புல. அதை கேட்கல. நீ யாரு, உன் பின்னாடி ஒரு வெளிச்சம் இருந்துச்சு, நீ யாரு. எங்க இப்ப நடந்தது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லல, இப்ப சமீபமான காலங்கள் நடந்தது. வயசு மிஞ்சி போனா 20-30 வயசுக்குள்ளதான் இருக்கும், சரிங்களா. பின்னாடி ஒளி மாதிரி இருந்துச்சு, அதுதான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா. அப்போ உனக்கு எல்லாமே நான் இன்றையெல்லாம் ஒன்று பண்ணலைன்னு சொன்னோன்னா அவன் ரட்சிப்பு, அந்த ரட்சிக்கப்பட்டதை சொல்லியிருப்பான் பிறகு. அதோட இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ அவர் சொன்னாராம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரணும் நீ அப்படி சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னார், முதல் வாரம் இந்த வாரம் மட்டும் நான் சர்ச்சுக்கு போகிறேன், அடுத்த வாரத்தை வந்து நான் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவன் வேலை கொடுத்து அந்த எவன் சொன்னானோ அவனே சொன்னானா, வேலை உனக்கு இல்லை போ அப்படின்ட்டானா. இவர் வேலை கிடச்சிச்சு, எல்லாருக்கும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் போனட்டு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, வெளியே வர்றாப்புல. நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு, அது சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருக்கு. நம்ம குடும்பமே நம்மளை நம்பித்தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் 1000 ரூபா சம்பளத்தை நம்மளால் நினச்ச முடியல, விட முடியல, அப்படி நம்ம நிலைமை இருக்குது, சரிங்களா. ஒன்று வேலை போச்சு, சரி என்ன செய்யறது, ஆண்டவரை நம்பி என்ன செய்றாரு, மறுபடியும் ஒரு ஜெபம், என்னை யாரும் என்ட்ரி பண்ணாமல் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு இடத்துல டீ காபி சாப்பிட்டுக்கும் போது ஒரு மேடை வந்து இவரை பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புல, ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீ நாளைக்கு இந்த டயத்துக்கு இங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த டயத்துக்கு அங்கே என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். போனும்போது ஒருத்தர் இன்ட்ரி பண்ணுறார். இன்ட்ரி பண்ணும்போது எந்த இன்ட்ரியும் அவனுக்கு பண்ணலை, சரிங்களா. இன்ட்ரி பண்ணாமல் எதுவுமே பண்ணலை, உனக்கு எல்லாம் ரெடி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஏதாவது எனக்கு இன்ட்ரி பண்ணுங்க, அவனே வாலிடா கேட்டால் கூட என்ன செய்யல, பண்ணலை. அடுத்து ஒரு இடத்துக்கு போனாங்களாம், அது 2வது இன்ட்ரி நடக்கிற இடமா. அங்க போனா அந்த ஆள் அவர் ஏற்கனவே அவர் ஓகே சொல்லிட்டாரு, நீ சரி ஓகேப்பா அப்படின்னா. கடைசியில் இப்போ முதலாளி அம்மாட்ட போனா யாருன்னு பார்த்தா அந்த டீ கடைக்கு வந்து அட்ரஸ் கொடுத்த அம்மா, முதலாளி அம்மா. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், நீ யாருப்பா தம்பி அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்லிருக்காரு இந்த மாதிரி ரசிக்கப்பட்டு சொன்ன உடனே. அப்பதான் சொன்னாங்களாம், 14 ரெசியூம் இருந்துச்சுப்பா. அந்த 14 ரெசியூம்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அதுல ஒன்றும் மட்டும் பிளாங்கா இருந்துச்சு, அதனால ஓரமா தூக்கி வச்சேன். ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணேன். அந்த செலக்ட் பண்ணும்போது மறுபடியும் உன் பேப்பர் கண்ணில் பட்டுச்சு. மறுபடியும் அதை எடுத்துட்டு போய் எங்க பிரேசல்ல வச்சு ஜெபம் பண்ணோம். அப்ப ஜெபம் பண்ணும்போது அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடு நீ அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் உன் ஆளை பார்த்தாலும் உனக்கு வேலை கொடுக்க முடியாது. உனக்கு நாங்கள் எந்த இன்ட்ரியும் பண்ணாமல் நினைஞ்சிருக்கிறோம், வேலை கொடுத்துருக்குறோம். நம்ம சொல்ல, என்னை யார் நியாயம் செய்வா, யார் நமக்கு உதவி செய்வா, யார் நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு ஏங்கி நிற்கிறோம் பார்த்தீங்களா. எப்படி உதவி வருது பாருங்க. யாரும் இல்லாத ஒரு தேசத்துல, அந்நிய தேசத்துல எப்படி உயர்வு வருது பாருங்க ஒரு மனிதனுக்கு. அப்ப சொன்னாங்களாம் அவங்க, இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்கு, ஆனா வந்து இந்த சிங்கப்பூர் சட்டத்தின்படி நாங்கள் அப்படி கொடுக்க கூடாது, உனக்கு இன்ஜினியரிங் போஸ்டிங்கா கொடுத்து, ஆனா நீ 5 நாட்டை கண்ட்ரோல் பண்ணணும். எங்க பிசினஸ் 5 நாட்டில் இருக்கு. 5 நாட்டில் ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சாட்சியை நீங்க பார்க்கணும் போய், சரிங்களா. இப்படித்தான் இருக்குது ஆளை பார்த்தா பொசுங்க மாதிரி 5 நாட்டுக்கு சம்பளம் போடுறாரு. எத்தனையோ 1000 பேர் சொன்னாங்க வேலை, லேபர்ஸ் சம்பளம் போடுற ஆளு. கத்தர் பாருங்க, தாவீதை மாத்திரம் இல்ல, இன்னைக்கே ஒரு உயர்த்துறாரு. அந்த முதல்ல இன்ட்ரி பண்ண பாருங்க, அவனுடைய இடத்துக்கு தான் இந்த ஆள் எடுத்திருக்காங்க. எம்ம வேலை போகுது இவனை எடுத்தோம்னா அப்படி நினைக்கல, ஓகே சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்க. இது ஒரு பெரிய அறுப்பு, அது அதிசயம் இல்லையா. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். நான் வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல இருந்து நிறைய நான் ப்ரோக்ராம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு 5 நாட்டுக்கு, என் நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த தகுதியே இல்லை. 5 நாடுகளுக்கு இவங்க கம்பெனி இருக்கு, அதுக்கு நான் ஒரு பொறுப்பாளர் என்ன செய்யறேன் இருக்கிறேன். அவங்களை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? இப்ப அவன் இறுதி எப்படி இருக்கு பாருங்க, அதிசயப்பட்டு பூரிச்சிருக்க. அந்த அம்மாவுடைய அந்த வால்பாறையில் அந்த சகோதரியுடைய இருதயம் அதிசயப்பட்டு நினைச்சிருக்கேன், பூரிச்சிருக்கேன். பூரிக்கு ஐயோ என் உள்ளமே பூரிக்குது. அப்படி செய்ய போறார் ஆண்டவர். இந்த ஆண்டுல உங்களை பூரிக்க பண்ண போறார். அல்லேலூயா.
நீங்க அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள், நீங்கள் வேதனையோடு இருக்க மாட்டீர்கள், நீங்கள் துக்கத்தோடு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எதை பார்த்து வேதனை, எதை பார்த்து துக்கம்னு சொல்றீங்களோ அது மகிமையா மாறப்போகுது, அது அதிசயமாய் மாறப்போகுது, அது அற்புதமாய் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. இந்த அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா துக்கம் முடிந்து போனது, உங்கள் துக்கம் முடிந்து போனது, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்க துக்க நாளுக்கு இந்த 31ஆம் தேதி முடிஞ்சு இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு பூரிக்கிற நாள், அதிசயத்தின் நாள், அற்புதத்தின் நாள். அல்லேலூயா. இந்த தாவீதின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார், இந்த அன்னாளின் தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறார், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க இது கிடைச்சா போதுன்னு நினைக்கிறீங்க, அது சிறப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளா முயற்சி பண்ற ஒரு காரியம் எனக்கு இப்படி வீணா போகுது நினைக்கிறீங்க, உங்களை கூப்பிட்டு வேலை கிடைக்க போகுது. அல்லேலூயா. கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அரசு வேலை கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்குன்னு பதவிகள் என்ன செய்ய உருவாக்கப்படும், உங்களுக்கா பதவிகள் என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படும். அதுல நீ தான் சரியானாலும் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இது இந்த ஆண்டுல உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு பதவி உயர்வுலாம் வரும், மேன்மையான இடத்துல நீங்க உட்காருவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஆண்டுல உங்களுக்கு செய்து உங்க இருதயத்தை அதிசயப்பட்டு பூரித்து துள்ள பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுங்கப்பா. எவ்வளவு துக்கங்கள், வேதனைகள், ஆண்டவரே, வாழ்வை இழந்து போய் வந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, உங்க அற்புதத்தை காணட்டும், உங்க அதிசயத்தை காணட்டும், உங்க ஆச்சரியத்தை காணட்டும். இவங்க கிளர்ச்சி அடையட்டும், வியக்கட்டும், ஆச்சரியப்படட்டும். அநேகர் இவர்கள் மூலமாய் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக, அதிசயமாய் முடிவதாக, அற்புதமாய் முடிவதாக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,